ஊரே வெளிச்சமா இருக்கு, நம்ம வீடு மட்டும் தாண்டா இருட்டா இருக்கு. என்ன நான் சொல்றேன்? வெளியே இருந்து பார்த்தப்போ இந்த வீடு கூட வெளிச்சமா தாண்டி இருக்கு. மொத்தமா மாட்டணும். சிவா எங்கடா இருக்க? ஏதாச்சும் பதில் சொல்லேன்டா. சிவா ஏதாச்சும் சொல்லுடா. என்ன சத்தம் இது? யாரா அது? டேய் எல்லாரும் எங்கடா இருக்கீங்க? போச்சு, யாரு நடக்குது? மொத்தமா போச்சுடா. சிவா நீயா? சிவா 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 இங்க. ராஜனா, அந்த நைட் விஷன் தூக்கி போடு. நைட் விஷன் அது எங்கடா? யோ, உன் கழுத்தில் இருக்கியா? ஆமா கழுத்தில் இருக்கு. ஆமா இந்த நான் தாரியா, பயப்படாத. சிவா நீ தான் நான் கூட சந்தேகமா இருக்கு. நான் அந்த லைட்டரை பத்த வைனா. டேய் பத்த மாட்டேங்குதுடா. ராஜனா ஏதாவது பண்ணுடா. எனக்கு எல்லாமே பயமா இருக்கு. டேய் ட்ரை பண்ணுடா, என்னடா முடியலடா. டேய் உன் போன்ல இருக்கு பாருடா, அந்த டார்ச்சை போடுறா. எதுவுமே வேலைக்கு ஆகலண்ணா. லைட்டை போடுங்க ப்ளீஸ். எந்திரியா, எந்திரி. சிவா வாடா. என்ன சொன்ன? வெளில வெளிச்சமா இருக்கா? ஆமாடா, நீ வேணா வெளியே போய் பாரு. அப்பவே சொல்லு, இங்க ஏதோ தப்பா நடக்குது. இப்ப பாத்தியா? ப்ளீஸ் சிவா, இந்த வீட்ல இருக்க வேண்டாம் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் போயிடலாம் ப்ளீஸ் சிவா. ஆமாண்டா, வேற எங்கேயாவது போயிடலாம்டா. ஆமா, குரல் எங்க? குரலா? என்னையா முழிக்கிற? குரல் எங்கயா? குரல் இந்த ரூமுக்குள்ள தான்ப்பா இருக்கான். அங்கதான் இருக்கான். பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டான். அதுக்கே கால் எடுத்து தொண்டையில் விட்டுருச்சு. நான் வேற இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நக்கல் விட்டேன். எனக்கு எதை எடுத்து எதில் விட போகுதோ தெரியலையே. கருப்பசாமி காப்பாத்துப்பா. குரல் உள்ள உள்ள இல்லையா? யோ, எங்க அவன்? உள்ள இல்ல. உள்ள இல்லையா? அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலையடா. சிவா, அங்கேருந்து எதுவும் சத்தம் வருது. உள்ள இருந்தா வருது. அங்கேருந்து தான்ப்பா வருது. முன்னாடி போமா, நீ முன்னாடி போ. ஐயோ வரண்டா, டேய் வரண்டா. ஐயோ கதவு திறக்க மாட்டேங்குதே. கருப்புசாமி கதவை திறப்பா. என்னடா இது? யாருமே இல்லாத ரூமுக்குள்ள யாரு கூடடா பால் விளையாடுறா? 18 படி கருப்பசாமி கதவை திறந்து விடுப்பா. ஐயோ திறக்க மாட்டேங்குதே. அந்த பாலே ஏர்ல இப்படி நிற்குதே. அப்போ நம்ம உயிரெலாம் என்ன ஆகுமோ தெரியலையே. ஃபோன்ரா. தாமஸ். தாமஸா? அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. எச்ச பசங்களா, எங்கிட்ட உங்க வேலை காட்டுறீங்களா? தாமஸ், அது டோன்ஸ் எங்கடா? ஏன்டா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணீங்க? சுரேஷ், நேபாள் எங்கடா? இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. நேபாளி செத்துட்டான் தாமஸ். தாமஸ், நான் தான் நேபாளி பேசுறேன். இவங்களாம் போய் சொல்றாங்க. என்னை இங்க லாக் பண்ணிட்டாங்க. உடனே கிளம்பி வா.
நேபாளி தான் பேசுகிறான்னா அப்போ சிவா சொன்னது நேபாளி செத்துட்டான்னா எங்கிட்ட எப்படி பேச முடியும்? ஏன் சிவா நேபாளி செத்துட்டான்னு என்கிட்ட போய் சொல்லணும்? அப்போ நேபாளி சாவல். நேபாளியை லாக் பண்ணிட்டா எப்படி சிவா ஃபோனில் இருந்து பேச முடியும்? ஒரு வேளை என்னையும் லாக் பண்ணுறாங்களோ? நிலா தோட்டம், நிலா தோட்டம், நிலா தோட்டம், நிலா தோட்டம். நீ ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திக்க போற. சார் வீட்டாண்ட சுத்திட்டு இருக்கான். என்னடான்னு விசாரிச்சா நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு அது இதுன்னு சொல்கிறான் சார். என்னது பிரச்சனையா? சரி ஃபோன் அவன்கிட்ட கொடு. ஓகே சார். அந்த வீடு உங்களுதா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அந்த வீட்டில் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னா? நீ ரொம்ப பெரிய ஆபத்தை சந்திக்க போற. யோ என்னையா வளர்ற? முதல்ல ஃபோன் உங்ககிட்ட கொடுத்தான்ல, அவங்ககிட்ட கொடு. சார் ரொம்ப ஓவராக பேசுகிறான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? 45-50 வயசு இருக்கும் சார். ஜீன்ஸ் போட்டிருக்கான். அப்புறம் வெரி குட். சூப்பர். அப்புறம் 2 கை இருக்கா, 2 கால் இருக்கா, ஒரு பூ. எப்படின்னா அவன் டிபார்ட்மெண்ட் ஆளா இல்லை பிரஸ்? பார்க்க அப்படிலாம் தெரியல சார். ஏதோ பேய் ஓட்டுறோன்னு சொல்கிறான் சார். பேய் ஓட்டுறவனா? சரி முதல்ல அவனை அங்கே அனுப்பிட்டு அவங்க வீட்டை போய் க்ளீன் பண்ணுங்க. ஓகே சார். இல்லை வேணாம், இப்போ வேணாம், நைட்டு போய் க்ளீன் பண்ணுங்க. சரி சார். சார் நான் தான் தாமஸ். நீங்கள் பார்த்த வீடு என்னோட தான். நீங்கள் கூட அன்றைக்கி ஃபோனில் பேசுனீங்களே. வளரேன்னு சொன்னீங்க, இப்போ இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டீங்க. இல்லை அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசுனேன். ஒரு ஆராய்ச்சிக்காக அந்த பக்கம் போயிருந்தப்போ உன் வீட்டை தாண்டும் போது என்னோட எனர்ஜி டிவைஸில் மீட்டர் அதிகமாக ஷூட் ஆச்சு. நான் உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாக இருந்தது. அதனால் அந்த இடம் முழுக்க அதோட தாக்கம் பரவி பகல் நேரத்திலேயே அந்த வீடு இருள் சூழ்ந்திருக்கு. தற்காலிகமாக அந்த ஆத்மாக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்க சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆளுங்க வந்தாங்க, உனக்கும் ஃபோன் பண்ணாங்க. நான் ஏன் உனக்கு சம்மந்தமே இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல. உனக்கு உதவி பண்ணணுன்றது என்னோட எண்ணம் கிடையாது. இப்படி தவிக்கிற ஆன்மாக்களை சாந்தப்படுத்துறது தான் எங்களோட கடமை. அப்போ அங்கே இருக்கிற பிரச்சனை சரி பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சார்?
அங்கே என்ன நடந்தது, நீ அங்கே என்ன பண்ண, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லு. டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் போகிற இடத்துக்கு பாதை சொல்ல முடியலையா? சொல்லு. அது வந்து மறைக்கிறத பார்த்தா கண்டிப்பாக நீ இதை பெருசாக பண்ணி மறைக்காமல் சொன்னா தான் என்னால் முடிஞ்சது பண்ண முடியும். நான் வேலூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். அங்கே மச்சான் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. யார்கிட்ட இதெல்லாம் சொல்றதுன்னே தெரியல. சுரேஷ், நீ சொல்லிதாடா அந்த தாமஸ் கிட்டே சேர்ந்த. கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா தப்பையும் பண்ண. நான் என் பொண்டாட்டி கூடவே அவன் என்ன பண்ணா என்னடா, இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? இவளையும் கொண்டுட்டு நானும் சாவ போறேன்டா. மச்சான், தாமஸ் அவனோட ஸ்மக்லிங், பிளாக் மணி டிரான்சாக்ஷன் எல்லாமே என் பேரில் தான் மச்சான் பண்ணுறான். அதை பற்றின மொத்த டாக்குமெண்ட்ஸ், டீட்டெயில்ஸ், எவிடன்ஸையும் சேர்த்து அடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்கடா, அதில் உங்கள் 2 பேரும் இருக்காது. அவெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வெளில சுற்றக்கூடாது மச்சான். இன்னைக்கு எனக்கு நடந்தது, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அவனை விட்டு வெளில வந்துருக்கடா. சுரேஷ், இந்த வீடியோ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்த்துரு மச்சா. எதனா போட்டியா? இந்த பொண்ணை மட்டும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சரி அவன் அங்கேயே கிடக்கட்டும். ஓகே, எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோ. சரி. அப்புறம் லோக்கல் எங்கேயும் டிஸ்போஸ் பண்ணிடாத. வெளியில் ஃபாரஸ்ட்டில் போய் பண்ணிட்டு வந்துடு. சரிண்ணா. அப்படியே மொபைலில் இருக்கிற அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடு. சார், உங்களை பார்க்க ரிட்டையர்ட் ஏசிபி ரங்கராஜன் சார் வந்திருக்கார் சார். எந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்கான்? சரி, அவரை வர சொல்லு. ஹலோ தாமஸ். ஹலோ சார், ப்ளீஸ். எப்படி இருக்கீங்க சார்? எஸ் மிஸ்டர் தாமஸ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார். இது என்னோட பொண்ணு துளசி. ஃபைனல் இயர் பிஎஸ்சி கிரிமினாலஜி படிச்சுட்டு இருக்கா. சார், இவளோட இன்டர்ன்ஷிப் பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே சார்? இல்லை தாமஸ், நானே உங்களை மீட் பண்ணி நேரில் பேசினா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். யூ கேன் ஈவன் ஜாயின் ஃப்ரம் டுமாரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். குமரங்கல்லி 3ஆவது தெருவில் குடியிருக்கேன் சார். காலையிலேருந்து பக்கத்தில் ஒரே சுமல் சார். ஆள் நடமாட்டமா என்னன்னு தெரியல. என்னென்னு பக்கத்தில் எட்டி பார்த்தா அந்த வீட்டுக்கார செத்து கிடக்கான் சார். ஏய், எங்கே சொன்ன? குமரங்கல்லி 3ஆவது தெரு சார். சரி, ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்தால் பாருங்கள். ஓகே சார். ஹலோ. அண்ணா,
சுரேஷ் பேசுகிறேண்ணா. யோ கொஞ்சம் தள்ளி போங்கய்யா, தள்ளி போங்க. ஆ சொல்லு, என்ன சேஃபாக முடிச்சிட்டியா? அதெல்லாம் பக்காவாக முடிச்சேண்ணா. அதெல்லாம் ஓகே. என்ன புது நம்பர்லேருந்து கூப்பிட்றேன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஃபோனை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேண்ணே. ஃபுல்லாக தேடி பார்த்துறேன் கிடைக்கல. எதுக்கும் ஒரு வாட்டி சரஸ் வீட்டில் பார்த்துறேன். இவன் ஃபோன் எப்படி இங்கே வந்தது? அறிவு கிட்ட முட்டம். இப்போ சொல்கிறேன். இவ்வளோ கேஷுவலாக சொல்கிறேன். ஒரு ஃபோனை ஒழுங்காக வச்சுக்க தெரியாது உனக்கு? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல ஃபோனை வைடா. குமார். சார், செல்ஃபோன் ஏதாவது கிடைச்சா? செல்ஃபோனில் எதுவும் இல்லை. செல்ஃபோனில் எதுவும் இல்லை சார், நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை சார். ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா? சார் செத்தர் மேலே நெல் மார்க்ஸ் இருந்தது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை சார். குட். இல்லை வேறு ஏதாச்சும் இவரோட இல்லாட்டி ஒய்ஃபோட செல்ஃபோன் அந்த மாதிரி? இல்லையே சார், நான் எதுவும் பார்க்கல. எல்லாமே எம்டியாக இருக்கு. அப்போதான் வேலூர் டவுன் இன்ஸ்பெக்டர் தாமஸ் எனக்கு அறிமுகமானார். அப்பப்போ அவர் சொன்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பிளாக் மணி மாற்றுறது தாமஸ் ஆடிட்டர் ஜெகதீஷோட சேர்ந்து தான் பண்ணான். ஷேர் பிரிக்க நடந்த பிரச்சனையில் தாமஸ் ஆடிட்டரை அடித்து கொண்டுட்டான். அப்புறம் அவர் பாடியை கொண்டு போய் ஆக்சிடெண்ட் மாதிரி செட் பண்ணிட்டான். அந்த கேஸோட விசாரணையும் அவனே பண்ணி கேஸை முடிச்சிட்டான். இவ்வளோ கேவலமானவனா இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல. அந்த கல்பிரிட்ஸை நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, நான் உள்ளே போகிறப்போ நல்லா சிரித்து டிவி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் என்னை பார்த்ததும் டக்குன்னு நினச்சி உள்ளே போயிட்டா. எனக்கு என்னமோ ஃபோன் அவ்வளோதான் இருக்குன்னு தோணுது. தோணும். ஃபோன் அவகிட்ட கிடச்சிருந்தா, அவன் நோண்டி இருந்தா, நீ தான் எல்லாத்தையும் delete பண்ணியே. delete பண்ண எப்படி எப்படி பார்த்துருப்பா. ரிகவரி மரமண்டை ஒரு ஃபோனை ஒழுங்கு வச்சுக்க தெரியாதா? ரிகவரி போட்டிருந்தா மொத்த மேட்டரையும் கண்டுபிடிச்சிருப்பான். அப்போ எப்படி சிரிப்பா? அவள் எப்படி சிரிப்பா? அவள் மொத்த மேட்டரையும் கண்டுபிடிச்சிருந்தா அவள் யாருக்கிட்ட சொல்லியிருப்பா? ஹலோ சத்தியமூர்த்தி சாரா, நான் ரங்கராஜன் பேசுகிறேன். அவள் அப்பங்கிட்ட சொல்லியிருப்பா. அவள் அப்பங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பா? சார்
கிளம்பிட்டேன். ஷார்ப்பா வந்துடுவேன். யாரு? இது யாரு? இது என்னாச்சு? பஞ்சர் சார். இருங்க மாத்திடுறேன். என்னப்பா? பஞ்சர்மா? ஓ, அதான் உங்ககிட்ட இந்த ரூட்டில் வர வேணான்னு சொன்னேன்ல. இதுதான் ஷார்ட்டுன்னு பார்த்தேன் சார். சரி சீக்கிரம் பாரு. ஏய் பாத்ரூம் போடுமா? வா. இது வச்சுக்கோ. ரெடியாச்சு சார். தெரில, இந்த பக்கம் தான் சார் எங்கேயோ போனாங்க. ஏய் ரோசி, ஏய் யாரா இது? ஏய் ரோசி, நீ செஞ்சது ரொம்ப கொடூரமான விஷயம். பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன் சார்? நீயோ உன் சம்மந்தப்பட்ட ஆட்களோ அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளவு ஏன் உன் பேரை கேட்டால் கூட அந்த ஆத்மாக்கள் ரொம்ப உக்கிரமாயிடும். நான் இப்போ புதைச்சி வச்சுருக்கிற கிளாஸ் பிரைவேட் லெமன் இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது தான் சார். இப்போது இதுக்கு நிரந்தர சொல்யூஷனே இல்லையா சார்? அந்த ஆத்மாக்கள் நிரந்தரமாக அமைதியாகணும்னா ஒரு வகையான மெர்க்குரி லைம்ஸ்டோன்ஸ் இருக்குது. அதை வீட்டை சுற்றி ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் புதைச்சி வச்சா நிரந்தரமாக அமைதியாகிடும். ஆனால் அந்த மாதிரி மெர்க்குரி லைம்ஸ்டோன்ஸ் இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஏதோ சில மியூசியம் மாதிரி இடங்களில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் புதைச்சி வச்சுருக்கிற அந்த பிரமிட், இந்த லெமன் எல்லாம் எவ்வளோ நாள் அதோட பவர் இருக்கும் சார்? அதிகபட்சம் 2 அல்லது 3 வருஷம். அதுக்குள்ளே அந்த ஆத்மாக்கள் சாந்தமடையலைன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சார், அந்த ஸ்டோன்ஸ் இருந்தால் அந்த ஆத்மாக்களை அழிச்சிடலாமா? ஆன்மாக்கள் அழிக்க முடியாது, சாந்தப்படுத்தலாம். அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இன்னும் இருக்கா? இருக்கு, ஆனால் இந்தியாவில் இல்லை. எகிப்து, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் கோவில் கட்டுறது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. ரங்கராஜன் பாடியில் புல்லட் ஷாட்ஸ் இருக்குது. அவரோட பையனை கழுத்தெடுத்து கொண்டு இருக்காங்க. முன்னாள் ஏசிபி ரங்கராஜன் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவான அவரது மகன் மற்றும் அவரது உறவினர் சுரேஷையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது துளசி சுரேஷின் காதல் விவகாரம் ரங்கராஜன் படுகொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. என்னை கொண்டுட்டா மட்டும் உன் பிரச்சனை தீர்ந்துடுமா? முட்டாள் முட்டாள் முட்டாள். எனக்கு பிரச்சனையே உன்னால தான். அதுவும் தப்பா இல்லை பேட் லக்கான்னு தெரியல. உனக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே. உன்னை இங்கே போட்டு தள்ளி கேஸ் முடிக்கட்டுமா? பயப்படாத, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும்? பண்ற. நான் சொல்ற கேங்ல சேர்றேன். அசைன்மெண்ட்டை முடிச்சு வர பொருளை சேஃபாக என்கிட்ட சேர்க்குறேன்.